இடுப்பு டோலுதான் அடிச்சுரா இரு தோளும் தோளும் தான் வரசுரா மேலும் கீழுமாய் இழுக்கிறா முப்பாலும் கலந்து என்ன கலக்குறா புலிமானை வேட்டைதான் ஆடிடுவே காட்டில் மான் புலியை வேட்டைதான் ஆடுமிடம் கட்டில் Oila, oila, நீ செல்லமிஷ தேடா சிரிக்கு சிரிப்பு என்ன மந்திர தோலா Shake it, wanna shake it up there. Holla, 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 baby, holla at this door. Yeah, 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 yeah. Whoa, 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 whoa. Macaela, Macaela, caia maua. Macaela, Macaela, caia maua. Macaela, Macaela, caia maua. Yela, yela, yela. தனிமையிலே கூச்சமில்லை தயங்கி நின்றால் மோட்சமில்லை காற்றுக்கென்று பாரம் இல்லை எல்லைகள் மீறி தப்பில்லை Macaela, Macaela, caia maua. Macaela, Macaela, caia maua. Macaela, Macaela, caia maua. Yela, yela, yela. ஸ்டைல் ஸ்டைல் தான் இது சூப்பர் ஸ்டைல் தான் உன் ஸ்டைலுக்கு ஏத்த மயில் நானு தான் ஸ்டைல் ஸ்டைல் தான் இது சூப்பர் ஸ்டைல் தான் உன் ஸ்டைலுக்கு ஏத்த மயில் நானு தான் டச்சு 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 என்ன டச்சு மீ ஓகே சிச்சு 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 என்ன கிச்சு மீ 7 மணிக்கு மேல நானும் இன்ப லட்சுமி ஃபிகர் ஃபிகர் தான் நீ சூப்பர் ஃபிகர் தான் இந்த ஃபிகருக்கு ஏத்த மைனர் நானு தான் ஃபிகர் ஃபிகர் தான் நீ சூப்பர் ஃபிகர் தான் இந்த ஃபிகருக்கு ஏத்த மைனர் நானு தான் டச்சு 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 என்ன டச்சு நீ கிச்சு 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 என்ன கிச்சு நீ 7 மணிக்கு மேல நீயும் இன்ப லட்சுமி Hi, hello, good evening, vanakkam, and welcome to this episode of Namma Veetu Mahalakshmi, powered by Real Fruit Juice. பிரியங்கா, ஹலோ மேம். ஹாய். நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க பிரியங்கா? நான் வந்து ஒரு ப்ரைவேட் சேனல் விஜேவா இருக்கேன் அண்ட் பேசிக்கலி ஐம் சிங்கர். அட் ஏஜ் ஆஃப் 9 ஐ ஸ்டார்டட் சிங்கிங் அண்ட் நிறைய ஸ்டேஜ் ஷோஸ் பண்ணிட்டு இருக்கேன், நிறைய ஈவெண்ட்ஸ் பாடுவீங்களா? ஏதோ பாடுவேன் மேம். ஒரு சாங், என்ன சாங் உங்களுக்கு ஏதாவது ஃபேவரட் சாங் சொல்லுங்க மேம். ஐயோ, எனக்கு கேட்டீங்கன்னா இளையராஜா சார்து எந்த சாங் போட்டாலும், ஜானகி மாது எந்த சாங் போட்டாலும், சித்ரா அக்காவது எந்த சாங் போட்டாலும். அப்ப நான் ஜானகி அம்மாவோட சாங் ஒன்று பாடுறேன். ப்ளீஸ். நல்லதோர் வீணை செய்தே அதை நலம் கெட புழுதியில் எறிவதுண்டோ சொல்லடி சிவசக்தி சுடர்மிகும் அறிவுடன் என்னை படைத்தாய் சொல்லடி சிவசக்தி சுடர்மிகும் அறிவுடன் என்னை படைத்தாய் நீ நல்லதோ வீணை செய்தே அதை நலம் கெட புழுதியில் எறிவதுண்டோ. லவ்லி. தேங்க்யூ ஸோ மச். Thank you. And சௌமியா, எஸ் மேம். நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் வந்து ஒரு ப்ரைவேட் சேனலில் விஜேவாக இருக்கிறேன். ஸோ அது இல்லாமல் ஷார்ட் ஃபிலிம்ஸ் அதெல்லாம் பண்ணிகிட்ருக்கிறேன். வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன் ப்ரொமோஸ்க்கு, அதுக்கெல்லாம். அதுக்கப்புறமா இப்போது ரீசெண்டாக ஒன்று ரிலீஸ் ஆகக்கூடிய ஒரு படம் 49 ஓவில் ஒரு ரோல் பண்ணியிருக்கேன். Right. Thank you so much சௌமியா. டேசி, எஸ் மேம். நீங்களும் விஜயா இருக்கீங்க? யா, நான் விஜயா இருக்கேன் மேம். And விஜய் தவிர வேற என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? 2 மூவி கமிட் ஆயிருக்கேன். Alright. So படங்கள் பண்ண போறீங்க. ஆமா. Welcome to the Tinsel world. Thank you so much. And சசிகலா. எஸ் மேம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சசிகலா. You நீங்க look so beautiful today ma'am. Thank you so much. என்ன வெக்கம் பாத்தீங்களா? ஓகே, ஒரு சின்ன கரெக்ஷன் சசி. நாட் டுடே, ஆல்வேஸ். Always correct. Exactly. இதுக்காக வந்து எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் ஒன்னு கொடுக்க போறது நானே. ஐசிங் போதும். ஏசி ஃப்ளோர்ல இருக்கு. Okay ma'am.
ஸோ நானும் விஜயவா தான் இருக்கேன் அண்ட் ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்கேன் அண்ட் அது மட்டும் இல்லாமல் சீரியல்ஸும் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதை தவிர மற்றபடி எல்லாமே டான்ஸ். ஆமா. ஓகே, thank you and welcome to the show. இந்த கேம் பத்தி உங்களுக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் பேர் வந்து நேருக்கு நேர். பிரியங்கா அண்ட் டேசி, நீங்க ரெண்டு பேர்கிட்ட ஒரு டாபிக் கொடுக்க போறேன். எதிரில் நிக்கிறீங்க, அதனால தான் அந்த டாபிக் ஏத்த மாதிரி நீங்க ரெண்டு பேரும் வாதாடணும். 2 நிமிஷம் டைம் இருக்கும். அந்த 2 நிமிஷத்துக்குள்ள டாபிக்ல இருந்து வெளியில போகாம கேரக்டருக்கு ஏத்த மாதிரி, சப்ஜெக்ட்க்கு ஏத்த மாதிரி நீங்க ரெண்டு பேரும் வாதாடணும். யார் அழகா பேசுறாங்களோ அவங்களுக்கு நான் பாயிண்ட்ஸ் போடுவேன். பிகாஸ் ஐ அம் தி டிசிஷன் மேக்கர். ரெடி? உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டாபிக் கொடுத்துறேன். எந்த கேரக்டர் யார் பண்றீங்கன்னா முடிவு பண்ணலாம். உங்களுக்கான டாபிக், நீங்க ரெண்டு பேரும் அண்ணன் தங்கை. தங்கை மீடியால ஒர்க் பண்ணணும்னு ஆசை பண்றா, அதனால தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கா. ஆனா அண்ணனுக்கு அது பிடிக்கல. உங்க அப்பா கிட்ட சொல்லி வேண்டாம்னு சொல்றாரு. தங்கச்சிக்கும் வந்து அண்ணன் கிட்ட சண்டை போடுறா, ஏன் விஷயத்துல தலையிடாதுன்னு சொல்றதுக்கு. அதுக்கு பதிலாக அண்ணனும் சண்டை போடுறாரு, ஏன் மீடியாலே இருக்கக்கூடாது. இது டாபிக் இருக்கு. யார் அக்கா யார் தங்கை? நான் தங்கையா இருக்கேன், அவங்க அண்ணாவா இருப்பாங்க. ஓகே, நீங்க தங்கை, நீங்க அண்ணன். 2 minutes டைம் இருக்கு. your time starts now. அண்ணா எனக்கு டைம் ஆயிட்டு இருக்கு. சீக்கிரம் என்ன சொல்லுவோம், சீக்கிரமா சொல்லி இல்ல முடிச்சிடலாம். நான் 2 minutes வெயிட் பண்ணனா. சீக்கிரம் சொல்ல, என்ன சொல்லணும்? இப்போ நான் ஸ்கூலிங்லாம் முடிச்சிட்டேன். எனக்கு வந்து வேற எதுவும் படிக்கணும்னு இன்ட்ரெஸ்ட் இல்ல. எனக்கு ஏற்கனவே தெரியும் எனக்கு. சரி அண்ணா, எனக்கு வந்து வேற எதுவும் படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லண்ணா. ஓகே. எனக்கு வந்து மீடியால ஒர்க் பண்ணாதான் என்னோட பெரிய கனவு. மீடியால ஒர்க் பண்ணுமா? ஆமாண்ணா. அப்ப எதுக்கு இன்ஜினியரிங் எடுத்த நீ? இன்ஜினியரிங்கா இல்லண்ணா, நான் என்ன சொல்றது, நான் மீடியா தான் பிடிக்கும் ரொம்ப. சரிங்களா? எனக்கு வந்து இன்ஜினியரிங்ல எதுவுமே வேண்டாம். எல்லாருமே இன்ஜினியர் ஆகாங்க, எல்லாமே டாக்டர்ஸ் ஆகாங்க. பட் மீடியா வந்து என்னுடைய பல நாள் கனவுனா. நான் வந்து ரோட்ல போகும்போது வா பிரியங்கா நீங்க ஆங்கர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் என்ன வந்து பயங்கரமா ஒரு பாப்புலர் ஃபிகர் ஆகணும். எனக்கு மீடியா தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. மீடியால ஒர்க் பண்ணணும். எனக்கு நான் அதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஆனா நான் உங்ககிட்ட இவ்வளவு நாள் சொல்லல. எனக்கு ஒரு சான்ஸ் வந்திருக்கு, நான் பண்ண போறேன். மீடியா நம்ம ஃபேமிலிக்கு செட் ஆகாதுன்னு உனக்கு தெரியாதா? ஃபேமிலிக்கு செட் ஆகலன்னா என்னன்னா, எனக்கு பிடிச்சிருக்கு, ஏன் ஆசை நிறைவேற்ற மாட்டீங்களா? உன் ஆசை இது வரைக்கும் நாங்க நிறைவேற்றிட்டு தான் இருக்கோம். இது வரைக்கும் ஃபேமிலிக்காக நீ ஏதாவது பண்ணிருக்கியா? எங்களுக்காக இது ஒண்ணு பண்ணிட்டேன்னு வச்சுக்கே. ஃபேமிலிக்காக நான் என்ன பண்ணணும்னா, நான் படிச்சுட்டு இப்ப நான் வேலை செஞ்சு அதுக்கப்புறம் நான் வந்து ஃபேமிலியை நான் பாத்துக்கிறேன். ஆனா இப்போ வரைக்கும் நான் மீடியால ஒர்க் பண்ணணும். மீடியால ஒர்க் பண்ணனும். எவ்வளவு நாள் வரைக்கும் ஒர்க் பண்ணுவேன்னு என்கிட்ட ஷூரிட்டி கொடு. சரிண்ணா, எனக்கு மீடியால எதுக்கு ஒர்க் பண்ணக்கூடாதுன்னு எனக்கு ஒரு சாலிடான ரீசன் சொல்லுங்க. சாலிடான ரீசன் ஒண்ணு கிடையாது, நிறைய சொல்லலாம். என்ன ரீசன் இருக்கு சொல்லுங்க. நிறைய ரீசன் சொல்லலாம். மேரேஜ் பண்ணிக்க கூடாது. உனக்கு குறிப்பிட்ட டைம் அக்ரிமெண்ட் போட்டுருவாங்க, நீ மேரேஜ் பண்ணிக்க என்ன வயசு? இப்ப எதுக்கு நீங்க மேரேஜ் பத்தி பேசுறீங்க? மேரேஜ் பண்ணிக்கணும் நீ ஆசைப்படக்கூடாது. ஃபேமிலி இருக்கவங்க இப்ப பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு ஃபோர்ஸ் பண்ணாங்கன்னா என்ன பண்ணுவே நீ? நான் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்வேன். பண்ணிக்க கல்யாணமே வேண்டாம் நான் சொல்வேன். கல்யாணம் வேண்டாம்னு சொல்ல அப்பா அம்மாவோட இஷ்டம் என்ன ஆகிறதுக்கு? நீ வேணா கல்யாணம் பண்ணிக்கோனா, நீ வேணா ஒரு அழகான பொண்ணு கூட்டிட்டு வா, நீ கல்யாணம் பண்ணிக்கோ. அவங்களோட ஆசை நீ நிறைவேத்து. நான் வந்து இதுக்காகலாம் என்னோட ஆசை விட்டு கொடுக்க முடியாது. அழகான பொண்ணை கட்டிக்கிறேன். உனக்கு அழகான பையனை நான் பார்த்து வச்சிருக்கேன், நீ அவங்க கட்டிக்கோ. ஏன் ப்ரொஃபஷனல் லவ் பண்ணி என்ன லவ் பண்ணி எந்த பையன் வரணும், நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன். அதுக்குன்னு ஒருத்தவங்க கண்டிப்பா இருப்பான். என் ப்ரொஃபஷனல் லவ் எங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் உங்களோட பிடிக்கலனா எதுக்காக பிடிக்கலனா சொல்லுங்க. நான் தான் சொல்லிட்டேன், உனக்கு ரீசன் சொல்லிட்டேன். மீடியால போனா உனக்கு வந்து எதுவும் சேஃப்டி கிடையாது, அவ்வளவுதான் சொல்ல முடியும். எந்த ஒரு ப்ரொஃபஷனல்ல சேஃப்டி கிடையாதுனா, இன்ஜினியரிங்ல சேஃப்டி கிடையாது, டாக்டர் சேஃப்டி கிடையாது. நம்ம ஒழுங்கா இருந்தா எல்லாமே ஒழுங்கா இருக்கும். நம்ம கையில தான் இருக்கு எல்லாமே. நான் ரீசன் சொல்லிட்டேன். ஃபேமிலி இருக்கவங்க எல்லாரும் என்ன சொல்றாங்க? டைம் அப். ஸ்டாப். ஓகே, இப்போ ஆர்குமெண்ட் இருந்தது. ஆனா என்ன டாபிக் கொடுத்தேன்னா, நீங்க மீடியாக்கு போகணும்னு ஆசைப்படுறீங்க, அவங்க வந்து அப்பா கிட்ட வேண்டாம் சொல்லிட்டாங்க. அதனால தான் நீங்க என்ன சண்டை போடுறீங்கன்னா, ஏன் விஷயத்துல நீ தலையிடாத. அப்பா வரவே இல்லை. ஏதோ நீங்க இப்பதான் வந்து டாபிக் அவருக்கு சொல்ற மாதிரி இருந்தது. அண்ணன் நான் மீடியால போகணும்னு. டாபிக் வாஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். பட் அந்த ஒரு சின்ன பாயிண்ட் நீங்க மிஸ் பண்ணிருக்கீங்க. சோ தட் இஸ் டெஃபினெட்லி a minus. பிரியங்கா உங்களுக்கு 80 பாயிண்ட்ஸ். அண்ட் டேசி ஏன் மீடியாக்கு போக கூடாதுங்கிறதுக்கான ரீசனும் சரியா கொடுக்கல. சோ ஐ வில் கிவ் யூ 75 பாயிண்ட்ஸ். அடுத்தது சௌமியா அண்ட் சசிகலா. ரெடி? ரெடி மேம். உங்களுக்கான டாபிக், நீங்க ரெண்டு பேரும் கல்லூரி மாணவிகள். உங்களை ஒருத்தரை காலேஜ்ல இருந்து 15 நாளா சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. அது உங்க வீட்டுக்கு தெரியாது. ஆனா உங்க ஃப்ரெண்ட் சொல்லி வீட்லயே தெரிய வருது. வீட்ல பயங்கர சண்டை பிரச்சனை. அது நீங்க ஃப்ரெண்ட் கிட்ட போய் சண்டை போடணும். ஏன்டி வீட்ல போய் இந்த விஷயத்த சொன்னேன்? ஓகே. சோ நான் ஃப்ரெண்டா இருக்கிறேன். வீட்ல மாட்டிக்கிட்ட. ஓஹோ, நீங்க ஃப்ரெண்ட் வீட்ல மாட்டிக்கிட்ட நீங்க. இப்போ இதுல என்ன தெரியுது? சண்டை போடுறதுக்கு நீங்க வந்து எக்ஸ்பர்ட்டா இருக்கீங்களா? அப்படின்னு சொல்ல முடியாது, ஆனா அப்படிதான். அப்படிதான். ரெடி? சசிகலா அண்ட் சௌமியா, உங்க ரெண்டு பேருக்கு 2 minutes டைம் இருக்கு. your time starts now. சௌமியா, நான் உன்னை பார்க்கணும். எங்க இருக்கு? நான் இங்க தான், எங்க வீட்ல தான் இருக்கிறேன். எங்க வீட்டு பெரிய கொஞ்சம் நீ கிளம்பி பக்கத்துல இருக்க பார்க் வரியா? ஓகே சசி, வந்துடுறேன். ஓகே, கொஞ்சம் சீக்கிரமா வா. சரி, ஓகே.
என்ன சசி வர சொல்லி இருந்த? ஏன் டல்லா இருக்கிற? ஏன் சௌமியா உனக்கு எதுவுமே தெரியாதா? இப்பதான் புதுசா தெரியுமா உனக்கு? என்ன ஆச்சு? நான் என்ன பண்ணேன்? நான் சஸ்பெண்ட் ஆனது எங்க வீட்டுக்கு யாருக்குமே தெரியாது. நீ தானே போய் சொல்லிருக்க. எதுக்கு போய் சொன்ன? உன் மேல இருக்கிற அக்கறையில தான் சொன்னேன். நீ எவ்வளவு நாளைக்கு காலேஜ் வராம அப்படி வீட்ல 15 days தானே சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. அதனால என்ன பிரச்சனை இப்போ? ஒரு நாள் இல்ல நான் வந்து சசி, கல்ச்சரல்ஸ் 15 days. சொல்லிட்டு நான் அதை வந்து நான் உங்களை சமாளிச்சு வச்சிருக்கேன். அதுக்குள்ள உன்னை யார் போய் எங்க வீட்ல சொல்ல சொன்னா? நீ சொன்னனால எவ்வளவு பிரச்சனை போயிட்டு இருக்குன்னு தெரியுமா உனக்கு? இல்ல இப்ப நான் நீ சொன்னதுனால ஜாலியா சொல்லிட்டு நீ பாட்டுக்கு போயிட்ட. நான் ஜாலியா சொல்லல சசி, உன் மேல இருக்கிற அக்கறையில தான் சொன்னேன். நாளைக்கு வேற யாராவது ப்ரொஃபசர் ஏதாவது போய் சொல்றாங்கன்னா அது வேற மாதிரி சொல்லுவாங்க. இதுவே நான் உன் ஃப்ரெண்டா போய் சொன்னதுனால அவ எதனால ஆனா அப்படின்றது வந்து கொஞ்சம் தெளிவா புரிய வச்சனால அப்பாவும் அம்மாவும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாங்க. அவங்க இருந்தாலும் வந்துட்டு understand ஏன் நீ சொல்லலன்ற ஒரு கோபம் தான் ஆகணும். ஆனா அந்த இம்பாக்ட் எல்லாம் எனக்கு தான் தெரியும் அது எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல சசி, நான் அது வந்து சஸ்பெண்ட் ஆனது ஒரு ரீசன் இருக்கு. அதுக்கப்புறம் நான் அதுக்கான ரீசன் தனியா வேற நான் கொடுத்து நான் வீட்ல இருந்து நான் டெய்லி கிளம்பி வேற கல்ச்சரல் ப்ரோக்ராம் நான் போயிட்டு இருக்கேன். சோ அப்ப அந்த ரீசன் எல்லாம் வச்சு இப்ப எங்க வீட்ல என்ன எவ்வளவு சண்டை போட்டு என்ன எவ்வளவு தப்பா நினைப்பாங்கன்னு உனக்கு தெரியுமா? இப்ப நீ நல்ல விளையாட்ட நான் கெட்ட விளையாட்டேன் எங்க வீட்ல. நான் அப்படியெல்லாம் என்ன நல்லவளா காட்டிக்கணும்னு நான் சொல்லவே இல்லை சசி. உன்னை வந்து யாரும் தப்பா நினைச்சிட கூடாதுன்றதுக்காக தான் சொன்னது. திடீர்னு ஒரு நாள் வந்துட்டு உன் வீட்டுக்கு வந்துட்டு போஸ்ட் வருதுன்னா அப்பா அம்மா பார்த்துட்டு எவ்வளவு ஃபீல் பண்ணுவாங்க. அம்மா ஆல்ரெடி எவ்வளவு ஒரு நல்ல ஒரு ப்ரொஃபசர் தான் சொல்லியாச்சே வராதுன்னு சொல்லிட்டு. அதனால தானே நான் தைரியமா நான் வந்து நான் அவங்க சொல்றது எல்லாம் அப்படியே செஞ்சுறாங்களா? 100 மார்க்ஸ் போட்டுறேன்னு சொல்றாங்க. ஆனா போடுறாங்களே ஏதாவது ஒரு நீ எக்ஸாம் எக்ஸாம் நல்லா எழுதுனா அவங்க போடதாமா செய்வாங்க. அதே மாதிரி இப்ப அந்த சரி, ரீசன் அம்மா வந்து தேவை கிடையாது. உன்னை யார் போய் எங்க வீட்ல சொல்ல சொன்னா? இப்ப எனக்கு கொடுத்த திட்டெல்லாம் நீ வாங்கிக்கிறியா? நான் சொல்லு, நீ வந்து வாங்கிருக்கேன். நானே மறுபடியும் வந்து அப்பா அம்மா கிட்ட இப்ப நீ வந்து எங்க வீட்டுக்கு வந்து நீ இப்ப அதுக்கு ஏதாவது நீ வந்து நீ வா compensate என்னோட பண்ணி வா, ஆகணும். நானே போயிட்டு அப்பா அம்மா கிட்ட பேசுறேன் நானு. நீ எந்த பேசிட்டு காரணத்துக்காக அதுதான் நீ ஒரு வாட்டி நீ பேசிட்டு போயிடுவ. நான் உன்னை நம்பி தான் ஒரு விஷயம் நான் நீ என் ஃப்ரெண்ட் என்ன அப்படினா போய் அப்படி வந்து நினைச்சிட்டு இல்ல, நீ நான் பேசிட்டு போயிடுறவளா? என்ன வந்து மாட்டி விட கூடாது சரியா? எவ்வளவு பிரச்சனை டெய்லி சண்டே. நீ சொன்ன அந்த 3 நாட்களுமே வந்து பாத்தீங்கன்னா டெய்லி எனக்கு வந்து சாப்பாடு குடுக்கறதுல இருந்து எல்லாமே வந்து ஒரு தனிப்பட்ட மனுஷி மாதிரி நடத்திட்டு அது மேல இருக்கக்கூடிய அக்கறை சசி, எதுக்கு நம்ம பொண்ணு வந்து நம்ம கிட்ட போய் மறைச்சிட்டாலேன்னு அம்மா ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. டைமா இப்போ 2 பேரும் நல்லதா பேசுனீங்க. ஆனா எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சாகணும். எதுக்கு சஸ்பெண்ட் பண்ணாங்க? நீங்க காரணத்தை சொல்லணும்னு சொல்லவே இல்லையே மேம். சஸ்பெண்ட் பண்ணிட்டு தானே மேம் பண்ணிருக்காங்க சொன்னீங்க. ஆமாங்க, நான் சும்மா கேக்குறேங்க. காலேஜ்ல எதுக்கு சஸ்பெண்ட் பண்ணாங்க? காலேஜ்ல 2 பேரும் ஒண்ணா சேர்ந்து படம் பார்க்கிறதுக்காக ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து எல்லாம் வெளியில போயிட்டோம். சோ அதனால வந்து சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. கரெக்ட். பட் சௌமியா வெல் ஸ்போக்கன். ஏன்னா ஃபினிஷிங் ரொம்ப நல்லா இருந்தது. அப்பா அம்மா வந்து அக்கறையில தான் இப்படி அந்த கோபத்தை காட்டுறாங்க. ஏன்னா பொண்ணு நம்ம கிட்ட ஒரு விஷயத்தை மறைச்சிட்டா அந்த ஒரு அக்கறையில. ஸோ சௌமியா, ஐ வில் கிவ் யூ 95 points. And Shashi, உங்களுக்கு 95 points. Thank you ma'am. பிரேக் முன்னாடி பாயிண்ட்ஸ் பார்த்துட்டோம். யாருமே 100 பாயிண்ட்ஸ் வாங்கல. ஆனா இந்த ரவுண்ட்ல 200, 100, 50 இந்த மாதிரி 3 டிஃபரண்ட் செக்ஷன்ஸ் இருக்கு. நீங்க எப்படி வேணாலும் பாயிண்ட்ஸ் வாங்கலாம். ஏன்னா இந்த ரவுண்ட் இஸ் கண்டுபிடி கண்டுபிடி. இந்த ரவுண்ட்ல பின்னாடி இருக்கிற ஸ்கிரீன்ல ஒரு பிக்சர் வரும். அந்த பிக்சர் வந்து பிளர்டா இருக்கும். ஆனா பார்த்த உடனே அந்த படத்துல யாரை நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு 200 பாயிண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கண்டுபிடிக்காம 100 பாயிண்ட்ஸ்க்கு சொன்னீங்கன்னா பிக்சர் கொஞ்சம் கிளியர் பண்ணிட்டு போடுவோம். அதுல கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா 100 பாயிண்ட். அப்போ உங்களால கண்டுபிடிக்க முடியலன்னா 50 பாயிண்ட்ஸ்க்காக இன்னும் கொஞ்சம் கிளியரா பண்ணி கொடுப்போம். அதுக்கப்புறம் கண்டுபிடிக்கல முடியும்னா என்னால ஒன்றும் பண்ண முடியாது. 0 பாயிண்ட்ஸா கொடுப்பேன் நான். ரெடி பிரியங்கா, உங்களோட ஆரம்பிக்க போறோம். Okay ma'am. ரெடி? உங்களுக்காக ஃபர்ஸ்ட் பிக்சர் வரப்போகுது 200 பாயிண்ட்ஸ்க்காக. Okay ma'am. And first picture. Hundred. 100 பாயிண்ட்ஸ்க்காக பிக்சர் கொஞ்சம் கிளியர் பண்ணி கொடுங்க. Meena. Meena. Okay, sure? Yes, right ma'am. answer இருந்தா 100 பாயிண்ட். wrong answer இருந்தா 0 பாயிண்ட். Okay ma'am. மீனா சொல்லிருக்கீங்க. right or wrong? right. தில்லானா நீ தித்திக்கின்ற தேனா திக்கு திக்கு நெஞ்சில் தில்லானா தில்லானா நீ தித்திக்கின்ற தேனா திக்கு திக்கு நெஞ்சில் தில்லானா மஞ்ச காட்டு மைனா என்ன கொஞ்சம் கொஞ்சம் போனா திக்கு திக்கு நெஞ்சில் தில்லானா. பிரியங்கா, Oh my god. மீனா சொல்லிங்க. that was the right answer. It was indeed Meena. So 100 points உங்களுக்கு. உங்களுடைய total score 180.
தேங்க்யூ மேம். சௌமியா 95 பாயிண்ட்ஸ் அக்கவுண்ட்ல இருக்கு. 200, 100, 50 எது ஜெயிக்க போறீங்க? வரக்கூடிய பிக்சரை பொறுத்து தான் மேம். ஆனா பிக்சர் வந்து நீங்க டான்ஸ் பண்ணி முடிச்சாதான் பிக்சர் வரும். நீங்க நல்லா ஆடுவீங்கன்னு முதல்ல சொல்லிட்டாங்க. சரி சேர்ந்தே கண்டுபிடிச்சிட்டு அப்புறமா சேர்ந்தே டான்ஸ் பண்ண. ஏய் நான் எத்தனை வருஷமா தான் டான்ஸ் ஆடுறது, எல்லாரும் பார்த்து பார்த்துட்டே இருக்காங்க, 27 வருஷமா நான் ஆடுறத பார்த்துட்டு இருக்காங்க. வாங்க யூ டான்ஸ். மாம்பழம் மாம்பழம் மல்கோவா மாம்பழம் சேலத்து மாம்பழம் நீதானடே. மாம்பழம் மாம்பழம் மல்கோவா மாம்பழம் சேலத்து மாம்பழம் நான் தானடா. அழகா பறிச்சு உன்னை அப்படியே நான் தான் திங்க போறேன். ஒசர இருக்கு என்ன எப்படிடா நீதான் பறிக்க போற? அணிலாக மாறினான் அழகாக தாவினான் அங்கங்க உன்னை கடிக்க போறேன். தீர்மானம் பண்ணி நீ தீர்த்துக்கிட்ட துணிஞ்சு நீ என்ன சுத்தி வார தாரே தாரே. மாம்பழம் மாம்பழம் மல்கோவா மாம்பழம் சேலத்து மாம்பழம் நீதானடே. பட் சௌமியா வெல் டான்ஸ். அண்ட் இப்போ உங்களுக்காக ஒரு பிக்சர் வரப்போகுது. ரெடி? 200 பாயிண்ட்ஸ்க்காக பிக்சர் ப்ளீஸ். சந்தானம். 200 பாயிண்ட்ஸ்க்காக சந்தானம். எஸ். Sure? Right? Right answer இருந்தா 200 points. இல்லைனா 0 points. And right or wrong, சந்தானம்? Oh yeah! வேணா மச்சான் வேணா இந்த பொண்ணுங்க காதலு, அது மூடி திறக்கும் போதே உன்னை கவுக்கும் கோட்டரு. வேணா மச்சான் வேணா இந்த பொண்ணுங்க காதலு, அது மூடி திறக்கும் போதே உன்னை கவுக்கும் கோட்டரு. கடலை போல காதல் ஒரு சால்ட்டு வாட்டரு, அது கொஞ்சம் கரிக்கும் போதே நீ தூக்கி போட்டுடு. மம்மி சொன்ன பொண்ணை கட்டின டாச்சர் இல்லடா, நீயும் காவலிக்கும் பொண்ணை கட்டின டவுசர உண்டா. சௌமியா 200 பாயிண்ட்ஸ்க்காக சந்தானம் சொன்னீங்க. That was the right answer. It was indeed சந்தானம். And உங்க total score 295 points. Daisy 75 pointsல இருக்கீங்க. எஸ் மேம். Ready? ஷியோர். And Daisyக்காக picture please. நயன்தாரா. 200 பாயிண்ட்ஸ்க்காக நயன்தாரா. ஷியோர். Alright, 200 பாயிண்ட்ஸ்க்காக 200 பாயிண்ட்ஸ்க்காக நயன்தாரா சொல்லிருக்காங்க. ரைட் or wrong? இடியே ஆனாலும் தாங்கி கொள்ளும் இதயம், இடியே ஆனாலும் தாங்கி கொள்ளும் இதயம், சிறு பழிதாங்க கூடவே. Unfortunately, there was Meera Jasmine. உங்களுக்கு 75 points அப்படியே இருக்கு. அதுல எந்த மாற்றமும் கிடையாது. நெக்ஸ்ட் சசிகலா 95 பாயிண்ட்ஸ் இருக்கு. ரெடி? ரெடி மேம். அது என்னன்னா ஒரு சின்ன சிக்கல் இருக்கு. என்னாச்சு மேம்? என்ன சிக்கல்? வந்து சொன்னாங்க எனக்கு பயங்கர சிக்கல் இருக்கு, சசிகலா ஆட முடியாது. என்ன ஆட முடியாதுன்னு சிக்கலா? அப்படிலாம் இல்லையே மேம். இல்லல அப்ப வாங்க. அதுக்குதான் இந்த சிக்கலா?
தப்பு வளையல் போல கத்திரியே அந்த இடத்தில் விட்டு புட்டு இப்ப திட்டிரியே கண்டவால நரம்பு மேல ரயில் போல ஓடுறியே துண்டு துண்டா உயிரை வெட்டி ஊட்டி போடுறியே செய்யதால வேர்வை போல மார்பு மேல பூக்குறியே எந்த கண்ணின் இமையை திறந்து எட்டி பாக்குறியே ஒக்கலங்கா குருவிலங்கா ஒக்கலங்கா கொக்கொக்கோ ஒக்கலங்கா குருவிலங்கா கொக்கொக்கோ ஹே மாங்கா தோப்புக்குள்ள Right, 95 பாயிண்ட்ஸ் உங்க அக்கவுண்ட்ல இருக்கு. நல்லா தான் ஆடுறீங்க. குண்டு மாங்க தோப்புக்குள்ள. இப்போ இங்க ஒரு குண்டு வைக்க போறாங்க. அது பாருங்க யாரு. அதுக்கு ஏத்த மாதிரி உங்களுக்கு பாயிண்ட்ஸ் வர போகுது. ரெடி? ரெடி மேம். அண்ட் உங்களுக்காக 200 பாயிண்ட்ஸ்க்காக பிக்சர். இதுக்கு மேல ஈஸி முடியாது. இதுக்கு மேல ஈஸி தர முடியாது. விஜய் டவுட்டா இல்ல ஃபைனலா? ஃபைனல். ஃபைனல் இளைய தளபதி விஜய் சொல்லிருக்காங்க. ரைட்டரோ தளபதி காப்பாத்திருவா. அடுங்கடா என்ன சுத்தி நான் ஐயனாரு வெட்டு கத்தி பாட போறேன் என்ன பத்தி கேளுங்கடா வாய பொத்தி ஆடுங்கடா என்ன சுத்தி நான் ஐயனாரு வெட்டு கத்தி பாட போறேன் என்ன பத்தி கேளுங்கடா வாய பொத்தி கடா வெட்டி பொங்க வச்சா காளியதா. சசிகலா, that was right, it was Vijay. உங்களுடைய total score 295 பாயிண்ட்ஸ். Thank you. கண்டுபிடி ரவுண்ட் இங்கே முடியுது. பட் இப்போதைக்கு ஸ்கோர்ஸ் பாத்தீங்கன்னா பிரியங்கா 180 பாயிண்ட், சௌமியா 295 பாயிண்ட், டேசி 75 பாயிண்ட்ஸ் மட்டும்தான் இருக்கு இப்போதைக்கு. அண்ட் சசிகலா, விஜய் உங்களை காப்பாத்திட்டாரு. Yes, ma'am. 295 பாயிண்ட். Thank you. இந்த ரவுண்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ரவுண்ட் இருக்கும். ஏன்னா இந்த ரவுண்ட்ல நிறைய கிஃப்ட்ஸ் இருக்கு, நிறைய பரிசுகள் வாங்குறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா this round is called திறந்திட சீசை. உங்களுக்கு 1 நிமிஷம் தான் டைம் கொடுக்க போறேன். சாவியை எடுத்துட்டு 4 பாக்ஸஸ் திறக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். ரெடி? ரெடி மேம். பிரியங்கா நீங்க தான். சுஷிலா அம்மா எனக்காக என்னுடைய 2வது படத்துல ஒரு பாட்டு பாடினாங்க. வருஷம் 16. வருஷம் 16. ஓகே. பூ பூக்கும் மாசம் தை மாசம், ஊரெங்கும் வீசும் பூவாசம், சின்ன கிளிகள் பறந்து ஆட, சின்ன குயில்கள் கவிகள் பாட, புது ராகம் புது தாளம் இங்கு சேரும் நேரம் நன்னேரம். பூ பூக்கும் மாசம் தை மாசம், ஊரெங்கும் வீசும் பூவாசம். தேங்க் யூ சோ மச் பிரியங்கா. 180 பாயிண்ட்ஸ் அக்கவுண்ட்ல இருக்கு. ஆமா. ஒரு பாக்ஸ் ஓபன் பண்ணீங்கன்னா 100 பாயிண்ட் பிளஸ் அந்த பாக்ஸ்க்குள்ள gift என்ன இருக்கு, that you can take it home. ஓகே. இப்போ ஒரு சாவி எடுத்துட்டு ஓடணும். 1 நிமிஷம் தான் டைம் இருக்கு. ஓகே. ரெடி? Ready. டைம் ஸ்டார்ட்ஸ் now. திருடா திருடி டண்டனகா 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 திருடா திருடி திருடா திருடி
ஓபன் பண்ணிருக்கீங்க வாங்க. only one box. only one, so 100 points confirmed உங்களுக்கு இருக்கு. Okay, ma'am. பட் இந்த பாக்ஸ்ல நீங்க என்ன ஜெயிச்சிருக்கீங்க பாப்போம். and உங்களுக்கு induction set. Congratulations. Thank you so much. and congratulations for the point. Thank you, ma'am. பிரியங்கா Yes, ma'am. 280 பாயிண்ட்ஸ் அக்கவுண்ட்ல இருக்கு. நான் ஒரு பாக்ஸ் ஓபன் பண்ணிருக்கீங்க. ஒரு பிளஸ் box. you've got a gift hamper. Thank you, ma'am. அடுத்தது சௌமியா. இப்போ இதுல இருந்து நீங்க சாவி எடுத்துட்டு ஓடணும். ஒரு நிமிஷம் தான் டைம் இருக்கு. ரெடி? Yes, ma'am. Your time starts now. ரைட்டா? சௌமியா ஒரு பாக்ஸ் ஓபன் ஆயிருக்கு. 100 பாயிண்ட்ஸ் கன்ஃபர்ம்ட் உங்களுக்கு. and இதுல பொன்மணி வழங்கும் உங்களுக்கு வெட் கிரைண்டர். congratulations. சௌமியா 395 பாயிண்ட்ஸ் உங்க அக்கவுண்ட்ல இருக்கு. அடுத்தது டேசி வாங்க. ready? Sure. and Daisy your time starts now. Daisy, one box open பண்ணிருக்கீங்க. Please come. 75 பாயிண்ட்ஸ் உங்க அக்கவுண்ட்ல இருக்கு. at least 2 boxes ஆவது ஓபன் பண்ணுவீங்க நான் நினைச்சேன். பட் unfortunately ஒரு பாக்ஸ் தான். பட் இந்த பாக்ஸ்ல என்ன ஜெயிச்சிருக்கீங்க? hand blender உங்களுக்கு. congratulations. Thank you. blender கொடுத்தாச்சு. ஆனா நீங்க ஆடல. எல்லாரும் ஆடுறாங்க. அடிக்கலாமே. ரைட். நீங்க ஆடுறீங்களா? ஹலோ ஹாய் ஹலோ ஹலோ ராங் நம்பர். மஞ்சனத்தி மரத்து கட்ட மையர் வச்சு மைக்கி போட்ட நாட்டு கட்ட டவுனு கட்ட ரெண்டும் கலந்த சம கட்ட கையி ரெண்டும் உருட்டு கட்ட கண்ணு ரெண்டும் வெட்ட வெட்ட நெஞ்சுக்குள்ள ரத்தம் சொட்ட எதுக்கு வர கிட்ட சூரியனை தேவையெல்லாம் வித்துடலாமா ராத்திரிய மட்டும் இங்க வச்சுக்கலாமா திருப்பாச்சி மீசையில சிக்கிக்கலாமா நீயாச்சு நானாச்சு பார்த்துக்கலாமா chillax 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 chillax
பெர்ஃபார்மன்ஸ். Thank you so much. அண்ட் நீங்க ஒரு பாக்ஸ் ஓபன் பண்ணீங்க, உங்களுக்கு 100 பாயிண்ட். உங்களுடைய டோட்டல் ஸ்கோர் 175. அடுத்தது சசிகலா. ரெடி? எஸ் மேம், ரெடி. And your time starts now. திருடா திருடி டண்டனகா 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 திருடா திருடி திருடா திருடி டண்டனகா 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 திருடா திருடி ஜிஞ்சினகா தினகா ஜிஞ்சினகா தினகா ஜிஞ்சினகா தினகா திருடா திருடி திருடா திருடி திருடா திருடி திருடா திருடி அது என்ன ஒரு பாக்ஸ் சுத்துதா? அது மாட்டிக்கிச்சு. மாட்டிச்சா? நான் ஏதோ ஓபன் பண்ணணும்னு நினைச்சது பாட்டுக்கு திருவிட்டே போயிட்டு இருக்கு. அப்படிங்களா? சரி, எல்லாருக்கும் நிறைய வருமா நினைச்சேன். பட் 100 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு வந்திருக்கு. Let's see what you have won. உங்களுக்கும் பொன்மணி வழங்கும் வெட் கிரைண்டர். பாடா, இன்னைக்காவது வீட்ல போய் மாவு அரைக்கலாங்க. கடையில மாவு வாங்காம. அப்படிங்களா? Congratulations உங்களுக்கு. Thank you, ma'am. இப்ப ஏங்க அது நான் வாங்கிட்டு போக மாட்டேன். வெச்சுக்கோங்க மேம், ஒண்ணும் பிரச்சனை இல்ல. வேண்டாங்க. இப்ப எதுக்கு வாங்குனேன்னா என் வேலை நீங்க சரி செய்வீங்கன்னு நான் நினைச்சேன். சரி, மேம் பேசுற மாதிரி நானும் பேசுறேன். இது இந்த ரவுண்ட்ல பின்னாடி இருக்கிற போர்டுல ஒரு பிக்சர் வரும். 10 செகண்ட்ஸ்க்காக அந்த படம் அங்கதான் இருக்கும். லுக் அட் இட் வெரி கேர்ஃபுல்லி. ஏன்னா அந்த பிக்சர் சம்பந்தமாக ஒரு கேள்வி கேட்க போறேன். கேள்வி கேட்டதுக்கு அப்புறம் உங்க பஸர்ஸ் பிரஸ் பண்ணி யார் எனக்கு ரைட் ஆன்சர் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு 50 பாயிண்ட் கிடைக்கும். தவறான பதில் கொடுத்தீங்கன்னா 50 மைனஸ். அதே சமயத்துல 50 பிளஸ் எங்க இருந்து வரும்? whoever is the top score maker அந்த நேரத்துல அவங்க தான் அந்த 50 பாயிண்ட்ஸ் கொடுக்கணும். ரெடி? ரெடி. லாஸ்ட் ரவுண்ட். லெட்ஸ் ப்ளே கண்ணாமூச்சி. கண்ணாமூச்சி ஆட்டம். பிக்சர் வரப்போகுது. லுக் அட் இட் வெரி கேர்ஃபுல்லி and the first picture please. Three, two, one. Picture பார்த்துட்டீங்க. Hands on your buzzers. And உங்களுக்கான கேள்வி. இந்த படத்தில் ப்ளூ கலர் புக் எத்தனை? சசிகலா, நீங்க பஸர் பிரஸ் பண்ணிருக்கீங்க. 2 மேம். 2 ப்ளூ கலர் புக்ஸ் 2 இருக்கு சொல்லிருக்காங்க. ரைட் ஆர் ராங்? ரைட் ஆன்சர். சொல்லால என் உசிரெடுத்து வச்சுக்கிட்டா ரெண்ட கண்ணால என தின்னாடா கண்ணி போ அட சொம்புக்குள்ள ஊத்தி வச்சு நித்தம் குடிச்சு என கொண்டாடா என் பொட்ட காட்டுல ஆரங்கட்டி மழை பெஞ்சு யாரொன்னு ஓடுனத பாரு அடப்பட்டா மூச்சுதா என் சட்டையில ஒட்டிக்கிச்சு பட்டாசு போல நான் எடுத்தேன் முட்டை கண்ணால என் மூச்செடுத்து போனவதான் கொட்ட பின்னால ஏதோ அனேண்டா. 50 பாயிண்ட்ஸ். சௌமியா, நீங்க பரவாயில்ல மேம், ஃப்ரெண்ட் தானே. ஃப்ரெண்ட் தானே. சௌமியா உங்களுக்கு 50 பாயிண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. and சசிகலா நீங்க 445 பாயிண்ட்ஸ்ல இருக்கீங்க. சௌமியா உங்க ஸ்கோர் 345. ரெடி? செகண்ட் பிக்சர் ப்ளீஸ். Three, 2 and 1. And உங்களுக்கான கேள்வி. இந்த படத்தில் சொல்லுங்கள் மேம், சொல்லுங்கள். இந்த படத்தில் டிஜிட்டல் வாட்சஸ் எத்தனை? சௌமியா 2. டிஜிட்டல் வாட்சஸ் 2 இருக்கு நீங்க சொல்லிருக்கீங்க. 2 சொல்லிருக்கீங்க. ரைட் ஆர் ராங்? எஸ், ரைட் ஆன்சர். ராங்கி ரங்கம்மா ரவிக்கு எங்கம்மா போலாமா ஏங்கி என்னம்மா ஏத்தம் தானம்மா நீ வாமா
கத்தாம சுத்துது சுங்குடிச்சல கத்தாம கத்துது கட்டுல மேல கொத்தாம குத்துது அம்பள மீச பத்தாம பத்துது பொம்பள ஆசை ராங்கி ரங்கம்மா ரவிக்கு எங்கம்மா போ சௌமியா 2 டிஜிட்டல் வாட்ச். ரைட் ஆன்சர் இருந்தது. நீங்க கொடுத்த 50 விட்டதை பிடிச்சிட்டேன் மேம். மறுபடியும் பிடிச்சிட்டீங்களா? அடி பாவி. ஃப்ரெண்ட்ஸ்னாலே குடுக்கல் வாங்கல் தானே. Correct. Soumya, you're back to 395. And Shashikara, நீங்களும் மறுபடியும் 395 pointsல இருக்கீங்க. Ready for the third? மூணாவது picture. Three, 2, and 1. And உங்களுக்கான கேள்வி, நீங்க பார்க்கும் படத்தில் டென்னிஸ் பால் எத்தனை? ஓகே சௌமியா, நீங்க பஸர் பிரஸ் பண்ணிருக்கீங்க. 1. டென்னிஸ் பால் ஒண்ணுதான் இருக்கா? 1. ஒன்னு சொல்லிருக்காங்க. ரைட் ஆர் ராங்? ரைட் ஆன்சர். உயிரின் உயிரே உயிரின் உயிரே நதியின் மடியில் காத்து கிடக்கின்றேன் ஈர அலைகள் நீரை வாரி முகத்தில் நிறைத்தும் முழுதும் வேர்க்கின்றேன் சௌமியா 50 பாயிண்ட்ஸ் சசிகலா கிட்ட இருந்து வாங்கிட்டீங்க. சோ உங்க ஸ்கோர் 445. எடுத்துக்கோமா. அண்ட் சசிகலா நீங்க 345. போச்சா? கடைசி பிக்சர் உங்களுக்காக. Three, 2, 1. இந்த படத்தில் 2ஆம் நம்பரில் உள்ள பாலின் கலர் என்ன? The ball had number 2 on it. எத்தனை பால்ஸ் இருக்கு மட்டும் கவுண்ட் பண்ணீங்களா? நம்பர் பார்த்தேன் 4 6 பார்த்தேன் 10 கூட பார்த்தேன். எத்தனை கலர் இருக்குன்னு கவுண்ட் பண்ணோம். எந்த கலருக்கு எந்த? ஓகே பிரியங்கா, நீங்க பஸர் பிரஸ் பண்ணிருக்கீங்க. I have asked number 2 பால் இருந்தது. அதோட கலர் என்ன? ரெட். Red. எஸ். Okay, let's see number 2. நம்பர் எழுதிருக்கு பால்ஸ் மேல. All these are snooker balls. எல்லாத்துலயும் நம்பர் எழுதிருக்கு. Number 2, right or wrong? Blue. ஆறு மனமே ஆறு அந்த ஆண்டவன் கட்டளை ஆறு. ஆறு மனமே ஆறு அந்த ஆண்டவன் கட்டளை ஆறு. தேர்ந்து மனிதன் வாழும் வகைக்கு தெய்வத்தின் கட்டளை ஆறு. தெய்வத்தின் கட்டளை ஆறு. பிரியங்கா, that was a wrong answer. 50 minus உங்க ஸ்கோர் 230. இது வரைக்கும் ஸ்கோர்ஸ் பாருங்க. பிரியங்கா 230 பாயிண்ட்ஸ், டேசி 175 பாயிண்ட்ஸ், சசிகலா 345 பாயிண்ட்ஸ். அண்ட் இன்னைக்கு நம்ம வீட்டு மகாலட்சுமியோட வினர் சௌமியா with 445 பாயிண்ட்ஸ். சௌமியா, நீங்க தான் 445 பாயிண்ட்ஸ் வாங்கிட்டு நம்ம வீட்டு மகாலட்சுமிக்கான டைட்டில் ஜெயிச்சிருக்கீங்க. பட் எல்லாரும் கிஃப்ட் ஹாம்பர்ஸ் வாங்கியிருக்காங்க. பட் அதே சமயத்துல கேபிஜே வழங்கும் 3000 ரூபாய் மதிப்புள்ள கிஃப்ட் வவுச்சர்ஸ் உங்க 4 பேருக்கு இருக்கு.
சௌமியா உங்களுக்கு இன்னைக்கு டைட்டில் ஜெயிச்சிருக்கீங்க, அதுக்காக ஸ்பெஷல் கிஃப்ட் ஸ்பிளிட் ஏசி. ஓகே கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஓகே மேம், நான் உங்களை ஐஸ் வைக்கிறேன் சொல்லிட்டு எனக்கு ஏசி தந்துட்டீங்க. ஆமா பாருங்க, அதான் எனக்கு வந்து சைனஸ் ப்ராப்ளம் இருக்கு, ஸோ ஐஸ் அதிகமா ஒத்து வராது, இதெல்லாம் சொல்லி சமாளிக்க வேண்டியதா இருக்கு. எனிவேஸ், அடுத்த எபிசோட்ல மீண்டும் சந்திக்கிறேன். and அடுத்த எபிசோட்ல யார் இங்க வந்து எவ்வளவு ஜெயிச்சிட்டு போறாங்கன்னு பாப்போம். and until I see you in the next episode of நம்ம வீட்டு மகாலட்சுமி powered by Real Fruit Juice. It's good night from me and the team. See you. Let's sing and dance. It's sing and dance.